விஷயங்கள்லாம் நான் இன்னைக்கு பேச வந்தேன். ஆனா நான் பேசக்கூடிய எல்லாத்தையுமே எங்க வெள்ளப்பாண்டியில இருந்து பசுமன் பாண்டியில இருந்து அந்த சவுத்ரிக்காவில இருந்து எல்லாமே பேசிட்டாங்க. நான் என்ன பேச நினைச்சனோ அதை அவங்க சொல்லிட்டாங்க. உண்மையான பாண்டியர்களுடைய இந்த வம்சம் இருக்கக்கூடிய இந்த மக்களிடையே பேசுவதில் நான் பெருமை அடைகிறேன். உண்மையான பாண்டியர்கள் இப்ப நம்ம சொல்லக்கூடிய சூழல் ஆயிடுச்சு. அதனால நான் உண்மையான பாண்டியர்கள் சொல்றேன். வேலுநாச்சியார்கள் அனைவருக்கும் என்னுடைய வீரம் தெரிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்றேன். நெற்கட்டன் சாவல் இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்ட வீரர். இந்த நாடு அருமையாக கிடக்கும் இந்த நாட்டை மீட்டெடுத்த பூலித்தாருடைய ஆசையுடன், தேசிய தலைவன் உத்தம தலைவன் பசுமன் சித்தரின் ஆசையுடன், தேவர் அமரர் மூக்கியாத்தனோட ஆசையுடன், மரணமே வந்தாலும் இறுதி வரை களத்தில் இருந்த மருதுபாண்டியனுடைய ஆசையுடன் இந்த உரையை தொடங்குகிறேன். தொடங்குவதற்கு முன்னாடி ஒரு எல்லாரும் கொஞ்சம் அமைதியா கேளுங்க. இங்கு மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைவரும் சாதாரண மனிதர்கள் இல்ல. இன்னைக்கு நம்ம நானாவது களத்தில் இறங்கி உங்களுக்கு ஒரு போலீஸ் பிரச்சனை, பிற சாதியானவங்களுக்கு பிரச்சனை, ரவுடியான பிரச்சனை, நான் களத்தில் இறங்கி உங்களுக்கு போராடுறேன். நான் அதுக்காண்டி வழக்குகளை வாங்குறேன். நான் கோர்ட்டுக்கு போறேன், நான் ஜெயிலுக்கு போறேன், அதுல மாட்டுக்கத்தில். ஆனா இந்த சமுதாயத்தின் உண்மையான பணி என்ன? இந்த சமுதாயத்தின் உண்மையான பணி என்னன்னா இந்த சமுதாயம் படிக்க வைக்கணும், இந்த சமுதாயத்தை வந்து மேன்மேலும் வளர்க்கணும், சமயத்தில் அரசு அதிகாரிகளை உருவாக்கணும். அதுதான் உண்மையான பணி. அந்த பணிகளை இங்க உள்ள நம்மளது முக்குளத்தோர் பெரியவர்கள் எல்லாரும் சேர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம பிள்ளைங்க வெளிநாட்டுகள்ல போய், அதாவது இங்க வந்து அத்தனை போட்டிகளையும் வின் பண்ணிட்டு அப்ப வெளிநாட்டுக்கு போகணும், வெளி மாநிலம் போகணும். எந்த பிள்ளைக்கும் பணம் இல்ல. அப்ப நான் அறக்கட்டளை வச்சு நடத்துறதுனால நம்ம அறக்கட்டளை 5 கோடி 10 கோடி கிடைக்கும் எல்லாரும் நினைச்சிட்டாங்க நினைக்கிறேன். எல்லாரும் போன் பண்ணி, அண்ணா என் பிள்ளை ஜெயிச்சுட்டா, என் பிள்ளை வெளிநாட்டுக்கு போகணும், ஃபாரின் போகணும், விளையாடணும், என் பிள்ளை IPS ஆகணுங்க, IAS ஆகணுங்க, அப்ப விளையாடணும் அப்படின்னு பணம் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது நான் பசமே அண்ணன் வெள்ளப்பாடி போன் பண்ணி சொன்னேன், அண்ணே ஒரு 7 பிள்ளைகள் 8 பிள்ளைகள் இருக்கு, எல்லாம் ஜெயிச்சிடுவோம், நம்ம வெளிநாட்டுக்கு மட்டும் பணத்தை கொடுத்து அனுப்பிட்டோம்னா நம்ம பிள்ளைகள் தங்க பதக்கம் வாங்கிட்டு வரும்னு சொன்னேன். அண்ணன் எதுவுமே சொல்ல, எத்தனை பிள்ளைகள் கேட்டா வெள்ளப்பாடினேன் சொன்ன உடனே பணம் கொடுத்தாரு. அந்த நம்ம வேலுநாச்சியார்கள் நம்ம பட்ட பிள்ளைகள் எல்லாம் போய் வெளிநாட்டுல போய் தங்க பதக்கம் வாங்கி வந்துச்சு. அப்ப அது எவ்வளவு பெரிய பணி. அண்ணன் தேடியில இருந்து இருக்காரு. இந்த சமுதாயத்துக்கு எந்த ஒரு நல்லது நடந்தாலும் சரி, நல்ல விஷயம் பண்ணாலும் சரி, உடற்பயிற்சி கூட அமைக்கணும், கல்வி ரீதியா எது பண்ணாலும் எல்லாரும் செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரலாற்றை எல்லாருமே பேசலாம். இன்னைக்கு வரலாற்றை வந்து நான் தான் பாண்டியன், நான் தான் தேவை, நான் தான் சோழன் சொல்லி கண்டகண்டமும் பேசலாம். மாட்டுக்கத்துல வரலாறு அந்த உட்கார வச்சு போங்க. கிருஷ்ணசாமி வாண்டியார் 7000 ஏக்கருக்கு சொந்தக்காரர். அனைத்து சமுதாயத்துக்கும் கல்வியை கொடுத்தவங்க குடும்பம். இன்னைக்கு காசி, ராமேஸ்வரம், வாரணாசி, சங்கரமணாயம் எல்லாத்துக்கும் அரிசி இவங்க வீட்டுல இருந்தா போது, நெல்லு இவங்க வீட்டுல இருந்தா போது. வரலாறு உட்கார வச்சுக்கோங்க. நான் அதைத்தான் கேட்கிறேன். எல்லாத்தையும் என்ன கேட்கிறோம்னா சாதி மக்கள்கிட்ட கேட்கிறேன். நீ பாண்டியன் சொல்றப்பா, அரண்மனை எங்க, பாண்டியோட வாரிசு எங்கன்னு கேட்கிறேன். நான் பாண்டியோட வாரிசு ராமநாதபுரம் இருக்கு, திருநெல்வேலி, தூத்துக்குடி, நெற்கட்டன் சேவல் இருக்கு. பாண்டியோட வாரிசு நான் காட்டுதுங்கிறேன். இந்த வடிவேல் ஒரு படத்துல தூக்கி காட்டுவோம் பாருங்க, அந்த மாதிரி காட்டுனா நான் தான் பாண்டியா அப்படிங்கிற. பாண்டியன் எல்லாரும் பேர் வைக்கலாம், எசக்கி ராஜான்னு பேரை எல்லாரும் வைக்கலாம், எசக்கி ராஜா பேரு நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாரும் வைக்கலாம். ஆனா கருப்பசாமி தோறும் மாவா எசக்கி ராஜா நான் தானே. அப்ப பாண்டியன் எல்லாம் வைக்கலாம், பாண்டியன் நீ வைக்கலாம். ஆனா ஒரிஜினல் பாண்டியன் நாங்க தான். ஆங்கிலேயன் பீரங்கி கொண்டு மாறுவ இறங்கிய கூட்டம் எங்களை அழிச்சிடணும், ஒடுக்கிடணும். எங்களை வந்து நாங்க விளையாட்டுலயோ அரசு உத்தியத்துல தேவமாரி வேலை பார்க்க முடியல. அரசு உத்தியத்துல ஒவ்வொரு பொழுது கல்வி கூட வேலை பார்க்க முடியல, காவல்துறையிலும் தேவமாரி வேலை பார்க்க முடியல. ஒரு தேவமாரி இன்ஸ்பெக்டர், SIO, போலீஸ் இருந்தா அவங்களுக்கு டார்ச்சர் பண்றாங்க. மேல இடத்துல இருந்து வந்தவங்க சாதி கட்சியில இருக்கக்கூடியவங்களா, சாதி கட்சியில மாவட்ட செயலா இருக்கக்கூடியவங்க சப்போர்ட் பண்றாங்க, DSP இருக்கலாம். எப்படி கூட நம்ம வந்து நம்ம வாழ்க்கை நடத்த முடியும்? இந்த சமுதாயத்தை அழிக்கணும்னு நினைச்சு ஒவ்வொரு இடத்துல இளைஞர்கள் மீது பொய் வழக்கு போட்டுருக்கா. நீங்க ஒழுங்க, நீங்க ஒற்றுமை இருந்தீங்களா நான் காப்பாத்துவேன். இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கொடுத்த வெள்ளக்காரன் அடிச்சு கொடுத்த பரம்பரை நீங்க ஒன்றா இருந்தீங்கன்னா நான் காப்பாத்துவேன். இன்னைக்கு வந்துருங்க. இன்னைக்கு நம்ம வந்தோமே, ஊர்வலம் நடத்தணுமே, நம்ம பெண் பிள்ளைகள் இருக்க, நம்ம கோயில் இருக்க அப்படின்னு எல்லாரும் வரோம். இளைஞர்கள் நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் தம்பி, நான் உங்க எல்லாத்துக்கும் சொல்றேன். நம்ம சமுதாயத்தை ஒருத்தர் இழிவுபடுத்துறோம்னா அதுக்கு காரணமே நம்ம செய்யற ஒரு சில விஷயங்கள் தான். அதை செய்யாதீங்க. பசுமுன்னா நீங்க நம்ம தேவச்சந்திக்கு போறோம், ஏழாமலை முருகன் சொல்றோம். ஏழாமலை முருகன் கோயிலுக்கு எப்படி போவோம்? முருகன் கோயிலுக்கு, திருச்செந்தூர் கோயிலுக்கு எப்படி போவோம்? நம்ம மாலை போட்டு வந்து செருப்பு இல்லாம விரதம் இருப்போம்னா. அப்ப ஏழாமலை முருகன் சொன்னா பசுமன் முத்துராமலிங்க தேர் இடத்துக்கு போகும்போது குடிக்காம போனோம். அதே மாதிரிதான் இந்த மண்டல நடக்கக்கூடிய தேவர் மண்டலப்படிக்கு குடிக்காம வரணும். நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு சில விடயங்கள்ல பாசத்தில் நீங்க பண்றீங்க, அதை மாட்டுக்கிறது இல்ல. ஆனா அது தப்பாயிரும். நம்மள சீண்டணும் சொல்லி ஒரு சில காவல்துறை ஒரு சில பேர் இருப்பாங்க, அவங்க வேணும்னே வம்பிழுத்துவாங்க. அப்ப அவங்க அட்டாக் பண்ணும்போது இந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடாது நினைப்பாங்க. தேவர் செய்தியை எப்படி நிப்பாட்டணும்,
பசுமொன்ல ஐயாவை சாமி கும்பிட போன நம்ம தேவமான 12 பேரை பெட்ரோல் கொண்டு வீசி கொலை செஞ்சாடுவோம். ஏன் எதுக்கு கொலை செஞ்சா? 12 அப்பாவியை கொண்டாடுங்க. எதுக்கு கொண்டாந்துருமா? தேவை செஞ்சு நடத்தக்கூடாதுன்னு கொண்டாடா. அதுக்கப்புறம் தான் ஒன்பாடி போர் போட்டான். தண்டனை பாருங்க, செத்தது நம்ம. ஆனால் நம்ம தேவை செஞ்சுட்டு ஒன்பாடி போர், அதுக்கு தண்டனை நமக்கு. ஆனா அவன் ஒன்பாடி போர் போட்டதுக்கு அப்புறம் தான் லட்ச லட்சமா தேவமா நீடி போனோம். அதனால எந்த ஒன்பாடி போர் எங்களை அடக்க முடியாது. அதுல மாட்டு கட்டல. நீங்க ஒழுங்கா இருங்க, நீங்க எல்லாம் ஒற்றுமையா இருங்க. ஐயா இளைஞர்கள் சொல்றேன், உங்களை நம்பிதான் இந்த பிள்ளைகள் இருக்கு, இந்த பொட்ட பிள்ளைகள் இருக்கு, தாய் இருக்கா, தகப்ப இருக்கா, அக்கா தங்கச்சி கட்டி கொடுத்தோம்னா தாய் மாமா கட்டு சரி எல்லாம் உங்களை நம்பிதான். நீங்க குடிச்சிட்டு ரோடு ரோட அலைஞ்சீங்கன்னா இந்த சாதியை எவனும் மதிக்க மாட்டான், இந்த சமுதாயத்தை எவனும் மதிக்க மாட்டான். அதனால விளையாடுங்க, உடலை கனப்படுத்துங்க. ஒவ்வொரு ஊர்லயும் வந்து இளைஞர்கள் உடற்பயிற்சி செய்யுங்க. நம்ம உடல் வாகவா இருக்கணும், புரியுதா? அதனால குடி தயவு செய்து. எங்க ஐயா பசுமன் முத்துராமலிங்க மேல உனக்கு உண்மையில பாசம் இருக்கு, இந்த சாதி மேல பாசம் இருக்கு அப்படின்னா அந்த சாதி மேல நீ வந்து நல்ல அக்கறை வச்சிருக்கா, குடியிட்டு பாட்டு நல்ல படி. அரசனா இருந்தோம், அன்னைக்கு நம்ம ஆண்டோம், இன்னைக்கு அதிகாரிகள் நாட்டை ஆள்றாங்க. அப்ப நாம அதிகாரிகளா மாறணும். அதனால பெண் பிள்ளைகள் எல்லாமே உங்க கையில தான் இருக்கு, உங்க கையில தான் இருக்கு. பொட்ட பிள்ளைகளை ரொம்ப கவனமா வைங்க. பெண் பிள்ளைகள் மேல நம்பிக்கை வைங்க, பெண் பிள்ளைகள் மேல நம்பிக்கை வைங்க, உங்களை ஏமாத்தாது. ஆனா இருந்தாலும் கவனமா பாருங்க. இன்ஸ்டாகிராம்ல நாடக காதல்ங்கிற ஒரு கும்பல் நம்ம சமுதாயத்தை பெண்களை சீரழிக்க பாக்குறான். இதை எல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, சங்கரன்கோயில் தொகுதி இந்த வருஷம் ஆளுகிற அரசுக்கும் எல்லாத்துக்கும் சொல்றேன், திமுக அதிமுக பிஜேபி எல்லாத்துக்கும் நான் சொல்றேன், சங்கரன்கோயில் தொகுதி கிறிஸ்தவ தொகுதியில இருந்து பொது தொகுதியா மாறணும். நாங்க கேட்ட கோரிக்கை எதுவுமே நீங்க செய்யல. சங்கரன்கோயில் எம்எல்ஏ ராஜா நினைச்சா புலித்தேவன் சிலையை வச்சிருக்கலாம், ஏன் வைக்க முடியல? ஏன் போராடுப்பா? ஒரு எம்எல்ஏ 35 வயசுல உங்களை எம்எல்ஏ ஆக்கணும்ல, 1 லட்சம் தேவமார் சேர்ந்தானே எம்எல்ஏ ஆக்கணும். அவ ஏன் சமுதாயத்தை ஏன் நீங்க பண்ண முடியல? உக்கர பாண்டிய மன்னன் தேவமார், பாண்டிய மன்னன் கோயிலுக்கு போய் நான் தான் பாண்டியன் ஒருத்தன் நிக்க, அவங்க கூட சங்கரன்கோயில் எம்எல்ஏ நிக்க. அப்ப யாரை நடத்தி இருக்கிறீங்க? சங்கரன்கோயில் எம்எல்ஏவை நான் இந்த இடத்துல வன்மையா கண்டிக்கிறேன். என் சமுதாயத்துக்கு நீங்க எதுவுமே செய்யல, எதுவும் பண்ணல. சும்மா வண்டியை போகும்போது தேவர் பாட்டு எங்க சமுதாயத்தை ஏமாத்தாதீங்க. நான் விட மாட்டேன். ஒரு சில புகார்கள் யாரு சங்கரன்கோயில் எம்எல்ஏ மீது வந்துட்டே இருக்கு. என் சமுதாயத்தை சேர்ந்தவங்க திமுக இருந்தாலும் அவங்கள வளர விடாம பண்ணிட்டு இருக்கிறதா எனக்கு தகவல் வந்திருக்கு. ஒரு சில விஷயங்கள் வந்திருக்கு, அதெல்லாம் ஆதாரம் கிடைச்சதுன்னா நடக்கிறது வேற. நான் சொல்றேன், அந்த சட்டமன்ற தேர்தலுக்குள்ள சங்கரன்கோயில போலீஸ் சிலையை வைக்கலன்னா எம்எல்ஏ ராஜாவை பணிதொழில் அடைச்சிடுறேன். வீடு விட வருவேன். வாசித்தவன் நல்ல தொகுதியும் சங்கரன்கோயில் தொகுதியும் பொது தொகுதியா மாறணும். இதுல நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். மீண்டும் நான் வருவேன். அதுல எந்த ஒரு மாற்றத்துல மேடையில் உள்ள பெரியவர்களுக்கு ஒண்ணு இந்த பகுதியில நமக்கான கல்விக்கூடங்கள் பெரிய அளவுக்கு இல்ல. அதனால தயவு செய்து கல்விக்கூடங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு பள்ளிக்கூடத்தை ஒரு காலேஜ் எங்களுக்கு கட்டித்தரும் சொல்லி தாழ்மையோடு காட்டிவிடுறேன். இப்ப இல்ல எப்பவும் இல்ல, என்னோட உசுருக்கு வரைக்கும் என் சமுதாயத்தை அடகு வைக்காம எவனுக்கு விலை போகாம 2026 சட்டமன்ற உறுப்பினர் உங்களோட ஆசையில வருவேன். நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆனதுக்கு அப்புறம் என் சமுதாயம் அந்த அளவுக்கு நான் உங்களை பாதுகாப்பேன். பெண்களை பத்திரமா பாதுகாத்துக்கோங்க. உங்களுக்கு கடைசி வரைக்கும் இருந்து எங்களுடைய பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் அனைத்து இடத்திலும் உங்களுக்கு துணை நிற்கும். மேடையில் எனக்கு பேச வாய்ப்பு அனைவருக்கும் நன்றி.